அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 எழுத்தாளர்களுக்கு குடியிருப்புகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா கனவு இல்லம் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2022ஆம் ஆண்டு. ஸோ யாருக்காக அப்படின்னா அந்த இலக்கியத்திலே விருதுகள் பெற்று சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு அந்த வீடுகளை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த கனவு இல்லம் திட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக 10 இலக்கிய எழுத்தாளர்கள், விருது பெற்ற எழுத்தாளர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3 எழுத்தாளர்களுக்கு இந்த குடியிருப்புகளானது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ யார் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செம்மொழி தமிழ் விருது பெற்ற தாயம்மாள் அரவாணன், புதிய தரிசனங்கள் என்னும் நூலிற்காக சாகித்ய அகாதமி பெற்ற பொன்னீலன், அதே மாதிரி திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி. 1908 அப்படிங்கிற அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி பெற்ற வெங்கடச்சலாபதிக்கும் இந்த கனவு இல்லத்தின் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயர் வருவாய் பிரிவு குடியிருப்புகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது.